காவேரி வந்து வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே என்ன ஆச்சு, எதுக்காக வெண்ணிலா இங்கே வந்தா, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே கண்ணீர் சிந்துறாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக நீ இங்கே வந்த, என்னதான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டல அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ள பார்க்குறாரு. ஆனால் வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரியால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அங்கேருந்து மௌனமாக வந்து காவேரி வந்து வெளியே போயிடுறாங்க. அடுத்து வந்து ஒன்றுமே புரியாமல் விஜய் வந்து எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வெண்ணிலாவை. வெண்ணிலா எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு. அப்போ தாத்தா பாட்டி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அப்போ வந்து என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே அந்த டைமில் கரெக்டாக ராகினி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு இப்போ எதுவும் ஞாபகமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது, விஜயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, ஆக்சிடென்ட் ஆனதால் தான் அவங்க தேடி வரல விஜயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது வெண்ணிலா மேலே எந்த தப்பும் இல்லையா, அப்போ வேணுமே வந்து விட்டுட்டு போலையா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம் பாவம் வெண்ணிலா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஐயோ சாரி வெண்ணிலா, உன்னை நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ நாள் உன்னை பற்றி தப்பாகவே நினச்சிட்டு இருந்தேன், உண்மையிலே உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, எல்லாத்தையும் மறந்துச்சா, அதனால தான் நீ என்னை தேடி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மட்டும் அமைதியாக தலையாட்டுறாங்க வெண்ணிலா. உடனே வந்து வெண்ணிலா வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்க, தாத்தா கிட்ட வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொன்னோன்னே சரி அப்படி சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. இருங்க நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்து மாமா வெண்ணிலா சொல்லிட்டு கையை பிடிச்சி விஜய்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்து தனியாக உட்கார வைக்கிறாங்க. ஏம்மா எங்ககிட்ட பேசுமா, எனக்குலாம் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து சரி இங்கே பாருங்கள், இங்கே பாரு விஜய், வெண்ணிலா வந்தது உண்மைதான், வெண்ணிலாவுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, ஆனால் காவேரி தான் வெண்ணிலாவை அழைச்சிட்டு வந்தா, காவேரி எப்போ பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தோன்னு விஜய் யோசிக்கிறாரு, ஐயோ காவேரியே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எங்கே அப்படின்னோடனே உடனே எல்லாருமே வந்து காவேரி தேடுறாங்க. காவேரி எங்கேப்பா அப்படின்னோடனே அவள் தான் போயிட்டால, அவளுக்கே தெரிஞ்சு போச்சு வெண்ணிலா வந்துட்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்மளுக்கு இடம் கிடையாதுன்னு, அதான் எங்கேயோ போயிட்டா, எல்லோரும் நிம்மதியாக இருங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வீட்டில் இருக்காது, விஜய் உங்களுக்கு ரூட்டு அழகாக கிளியர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வெண்ணிலாவும் நீங்களும் சந்தோஷமாக வாழலாம், அவங்க காதல் ஜெயிச்சிச்சு பாருங்க அப்படின்னோன்னா செம்மையாக காண்டாகிறாரு விஜய். வாய் மூடுறியா, இப்படிலாம் பேசினா அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டி வராரு. உடனே வந்து என்ன நான் சொல்லிட்டேன்னு ஓவராக பண்ணிக்கிறீங்க, எனக்கு ஏமா கொஞ்சம் நேரம் அமைதியாக ஏமா, எரிய நெருப்பில் ஏமா எண்ணெய் ஊற்றுற, ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாரு நம்ம தாத்தா. நான் என்ன பண்ணிட்டேன்னு ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணியோ தெரியாது, கொஞ்ச நேரத்தில் காவேரி இங்கே இருக்கணும், முதல்ல போய் காவேரி கூட்டிகிட்டு வா அப்படின்னோடனே விஜய் வந்து இந்த போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. எல்லா இடத்துலையும் விஜய் வந்து தேடுறாரு. காவேரி கிடைக்க கிடைக்கல. ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது யாருக்கோ, அதை பார்த்துட்டு காவேரி தான் சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு. பார்த்தா காவேரி வந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. காவேரி உப்பாக்கு ஓடி வராரு. காவேரி அப்படின்றாரு. உடனே விஜயை பார்த்துட்டு காவேரி அங்கேருந்து நகர்ந்து போகிற பார்க்குறாங்க. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன் காவேரி என்னை விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உங்கள் வெண்ணிலா கிடச்சிட்டால, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் விஜய், அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நான் தரணும்னு நினைக்கிறேன், என்னால் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது, நான் இருந்தால் உங்களுக்கும் சங்கடம் வெண்ணிலாவுக்கும் சங்கடம், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே என்ன பேசுகிற காவேரி, நீ என்ன பேசுகிற, என் வாழ்க்கையை நீ தான் காவேரி இப்படி பேசுகிற, இது நியாயமா நீ பேசுகிறது, வெண்ணிலா வந்தால் உன்னை நான் தூக்கி போட்டுருவேன், யார் சொன்னது உனக்கு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி வெண்ணிலா வந்தால் வந்து நான் முக்கியமாக வெண்ணிலா முக்கியமாக கேட்டதுக்கு வெண்ணிலா தான் முக்கியம் சொன்னீங்களே, ஐயோ அது உன்னை டீஸ் பண்ணுறதுக்கு சொன்னது காவேரி, ஏன் காவேரி இப்படி பண்ணுற, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் காவேரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் காவேரி, அதுக்காக என்னை தனியாக விட்டுட்டு வரலாமா, நான் உன்னை இல்லாமல் இருப்படா காவேரி அப்படின்னு அழறாரு. உடனே வந்து பாவமாக இருக்குது நம்ம காவேரிக்கு. உன்னை விஜயோட கண்ணத்தை பிடிக்கிறாங்க, அப்படியே ஹக் பண்ணுறாங்க, 2 பேருமே ஹக் பண்ணி அழறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் காவேரி, சொன்னால் கேளு, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வந்துட்டுறது நல்லதில்லை, இங்கே பாரு இந்த பிரச்சனையை கண்டிப்பாக நான் தீர்ப்பேன், இதுக்கான ப்ராப்ளத்தை சொல்யூஷன் நான் கண்டுபிடிப்பேன், நீ கவலைப்படாத, அதுக்காக உன்னை நான் எக்காரணம் கூட நான் விட்டு தர மாட்டேன், வா காவேரி வீட்டுக்கு போகலாம், தாத்தா ரொம்ப பயந்துருக்காரு வா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்துட்டு எங்கம்மா போனேன், ஏமா அப்படி பண்ணோன்னே காவேரி பாட்டியை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்து ராகினி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வெண்ணிலாவும் விஜயும் ரொம்ப லவ் பண்ணாங்க, பாவம் விஜய் தெரியாமல் இந்த கல்யாணம் பண்ணினார் உங்கள் பொண்ணை, அதனால இப்போ வேறு வழியே கிடையாது, காவேரி தான் விட்டு தரானும், ஏன்னா வெண்ணிலா பாவம் இல்லையா அப்படி சொல்லிட்டு இருக்கா, நீ வாயை மூடுறியா, தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்றாங்க எல்லாருமே. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் என்ன இருக்குது அப்படி சாரதாவும் கேட்குறாங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன சொல்ல தெரியாமல் நிற்கிறாரு. அப்போ அஜய் வந்து என் அண்ணன் வந்து எதுக்காக கஷ்டப்படணும், என் அண்ணன் வெண்ணிலா வந்து ரொம்ப விரும்பினார், அதனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க எல்லாரும் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அஜய் நீ அமைதியாக இருக்கியா, காவேரி என் பொண்டாட்டி தேவையில்லாத பேசினா அப்புறம் அவ்வளோதான் அஜய் திட்டுறாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்காக நான் காவேரி விட்டு தந்துட மாட்டேன், அதனால் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினி. இதோட முடியுது.